இப்போ சிறுபான்மையின மக்கள் வந்து திமுகவை வந்து நம்ப மாட்டாங்க, திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவை நம்புறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அதை எதன் அடிப்படையில் கேட்கிறேன். அதிமுகவை மட்டும் எப்படி நம்புவாங்க? இல்ல அதிமுக என்ன செஞ்சிருக்கு சிறுபான்மையின மக்களுக்கு? அதிமுக என்ன செய்தது? நல்ல அழகான கேள்வி, நல்ல அழகா கேட்டிருக்கிறீங்க. எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்து, எடப்பாடியாருடைய காலத்திலிருந்து அவர்கள் செய்த பிரச்சனை சார். இன்னைக்கு எங்களுக்கு தேவை வந்து மத சுதந்திரம் சார். ஒரு மனிதன் வந்து மதத்தை சுதந்திரமாக செயல்படுத்த வேண்டும். திமுக தேர்தல் வாக்குறுதி 492. நாங்கள் ஆட்சி அமைந்த பிறகு அவர்களுடைய சொந்த இடங்களிலே, பட்ட இடங்களிலே தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி வழங்குவோம் என்று சொல்லி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை. போன மாதத்தில் ஒரு ஃபேக்கான ஒரு ஜிஓவை கொடுத்தார்கள். அந்த ஜிஓ எஸ்ஓபி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜிஓவை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த ஜிஓ என்ன ஆச்சுன்னா, அடுத்த ஒரு வாரத்தில் மதுரையில் நீதியரசர் வந்து ஒரு அதுக்காக ஸ்டே கொடுத்துட்டாங்க. அது நின்று விட்டது. இப்போ சிறுபான்மை மக்களுக்காக இவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே ஃபெயிலியராக போய்விட்டது. கடைசி 6 மாதத்தில் நாங்கள் இதை செய்வோம், அதை செய்வோம், இப்படி கொண்டு வருவோம், அப்படி கொண்டு வருவோம் என்று சொல்லி போன 2021 இதே அதிமுக பிஜேபி கூட்டணி தான் இருந்தது. அன்றைக்கு சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களிலே நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலியாக இருக்கட்டும், நாகர்கோயிலாக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், பல இடங்களிலே அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றார்களே தவிர அன்றைக்கு திமுக வெற்றி பெறவில்லை என்பதை இந்த அரங்கத்தில் ஆணித்தரமாய் பதிவு செய்கிறேன்.